வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த காணொளி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராமானுஜர் ஜோதிட பயிற்சி மையத்துல சொந்த வீடு வாங்கும் யோகம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வெபினார் கிளாஸ் நடக்க போகுது. அந்த கிளாஸ்ல நீங்க ஃப்ரீயா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுல என்ன மாதிரி இன்னும் ஜோதிடத்துல புலமை வாய்ந்த மாணவர்கள் அதுல அவங்களுடைய பிரசன்டேஷனை கொடுக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துக்கலாம்? ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், நம்மளாலையும் சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிற அனைவருமே இந்த வெபினார்ல கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா உங்களுடைய பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. வெபினார் லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அது மூலியமா உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு ஒரு சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம ஜாதகம் மூலியமா எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த காலகட்டத்துல நமக்கு சொந்த வீடு அமையும், நம்ம ஜாதகத்துல அதுக்கான யோகம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஜாதகம் மூலியமா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய பிரசன்டேஷன்ல நான் உங்களுக்கு தரப்போறேன். பொதுவா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் வீடு. சொந்தமா ஒரு வீட்டுல இருந்தாலும் வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, வீட்டை குறிக்கிறது 4ஆம் பாவம் தான். இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நபர்களுடைய ஜாதகத்திலையும் ஆக்டிவேட்ல இருக்கும். நீங்க சொந்தமா ஒரு வீடு கட்டும் போதோ அல்லது வாங்கும் போதோ, அது நேத்து பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, 90 வயது தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் 4ஆம் பாவம் ஆக்டிவேட்ல இருக்கு. அப்ப அந்த 4ஆம் பாவத்தை மையமா வச்சு ஒவ்வொரு காரகத்துவ உறவுக்கும் அந்த 4ஆம் பாவம் எந்த பாவமா வருகிறது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் இந்த 4ஆம் பாவம் என்ன மாதிரியான பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு வீடு வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வெபினார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. வெபினார்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.